கடவுளே, நான் நினைச்சதை விட அர்ஜுன் நடத்த ரொம்ப மோசமா இருக்கு. ஏமாற்றம் தாங்க முடியாம குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் மேல அவருக்கு சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு தானே ரிசல்ட். சமீபத்தில் அகில இந்திய தொழில் மற்றும் வர்த்தகர்களின் கூட்டமைப்புக்கு நிர்வாகி மற்றும் நிர்வாக உறுப்பினர்களின் தேர்தல் சென்னையில் நடைபெற்றது. கமான் கமான், கிவ் மீ a good news. அக்கா, ஏன் டென்ஷன் ஆகுற? அர்ஜுன் தான் ஜெயிப்பான். ஆஹா, அர்ஜுன் ஏன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கணும். நான் அவருக்கு துரோகம் பண்ணலன்னு அவரை மனசார நம்பணும். பழைய அர்ஜுனா மாறி என் கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும். இதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. என்ன காப்பாத்து. அந்த தொழில் கூட்டமைப்பின் தலைவராக எந்த போட்டியுமின்றி நலன் கேட்டரிங் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்டின் உரிமையாளர் திரு நலன் அவர்கள் ஏகமனதாக அசோசியேஷன் பிரசிடென்டாக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். நலன் குரூப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 30க்கும் மேலான தொழில் நிறுவனங்களை திரு நலன் அவர்கள் கடந்த சில வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அர்ஜுன், அபி, எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? சீக்கிரம் வாங்க. என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துறீங்க? பாரு, அங்க பாரு. டிவி நியூஸ பாருப்பா. இத்தனை வருடங்களாக தேர்தலில் பங்கு கொள்ளாத அவர் இந்த முறை தேர்தலை சந்தித்திருப்பது மட்டுமல்லாமல் எந்த எதிர்ப்பும் போட்டியுமின்றி தனி ஆளாக நின்று அபார வெற்றியை சாதித்து காட்டியிருக்கிறார். போட்டி இல்லாம அப்பா தேர்வா இருக்காரா? இது எப்படிமா சாத்தியம்? என்னடா நியூஸ் வாசிக்கிறாங்க? அதான்க்கா, எனக்கே புரியல. அவருக்கு அகில இந்திய வியாபார சங்கங்கள் தொடர்ந்து பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றன. கடந்த 10 வருடங்களாக இந்த பதவியை தொடர்ந்து செல்வநாயகி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனரான திருமதி செல்வநாயகி ராஜசேகர் நிர்வாகித்து வந்த நிலையில் இந்த முறை வரலாற்றை தன் பக்கம் திருப்பியுள்ளார் திரு நலன் அவர்கள். திருமதி செல்வநாயகி அவர்களும் திரு நலன் அவர்களும் சம்பந்திகள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். என்னமா இது? நலன் அங்கிள் ஜெயிச்சிருக்காரு. எப்படிக்கா இது நடந்தது? நம்ம அர்ஜுனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. என்ன நீ இது மர்மமா இருக்கு? உங்க ஒட்டுமொத்த ஓட்டு அர்ஜுனுக்கு வந்திருக்கணுமே அண்ணி. ஆமா செல்வா, உனக்கு 10 வருஷமா ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்ச விசுவாசிங்க இன்னும் அசோசியேஷன்ல தானே இருக்காங்க. அவங்களாம் ஏன் அர்ஜுனுக்கு ஓட்டு போடல? என்னவோ எதிர்ப்பே இல்லாம நலன் தன்னிச்சையா ஜெயிச்சார்னு பைத்தியக்காரமா சொல்றாங்க. நம்ம அர்ஜுனன் தானே எலெக்ஷன்ல நின்னா, அப்புறம் அவர் மட்டும் எப்படி எந்த எதிர்ப்பும் இல்லாம ஜெயிக்க முடியும்? அதான் எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. நானும் தானே இந்த போட்டியில நின்ன, நாமினேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கேனே. அப்புறம் எப்படிடா மிஸ் ஆச்சு? இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்த பதவிய இப்படி அசால்ட்டா விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறியேடா. செல்வநாயகி, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. குழப்பம் இல்லப்பா, ஏதோ சதி நடந்திருக்கு. ஆமாக்கா, ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு. நான் நாமினேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணனே. அப்புறம் எப்படிடா நீ பிரசிடென்ட் ஆகாம நலன் ஆயிருக்காரு? நம்ம டீலர்ஸ், பார்ட்னர்ஸ், பிசினஸ் அசோசியேட்ஸ் எல்லாருமே உனக்கு தானே ஓட் போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும். எனக்கு தெரியலமா, இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன்னு ரொம்ப நம்பி இருந்தம்மா. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஏத்துக்கவும் மாட்டேன். என் புள்ளதான் அசோசியேஷன் பிரசிடென்டா ஆகணும். நலன் யாரு? அவர் பிசினஸ் பெருசா, செல்வநாயகி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெருசா? நான் ரெண்டுத்துல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். செல்வா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஆகாம என்ன செய்யறதுங்க? என் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எதுலயுமே தோத்ததே கிடையாது. செல்வா, நீ தானே எலெக்ஷன்லயே நிக்கலன்னு சொன்ன. நான் நிக்கலனா என்ன? என் வாரிசு அர்ஜுன் நின்னானே, அதுவே நான் நின்ன மாதிரிதான். சரி இருக்கட்டும். நலன் யாரு? நம்ம சம்பந்தி சத்யாவோட அப்பா தானே.
அவரும் நம்ம குடும்பம் தானே. முதல்ல அவருக்கு போன் போட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லு. அதான் மரியாதை, பண்பாடு. ஓ, எனக்கு மரியாதை நீங்க கத்து கொடுக்கறீங்களா?